காய்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல 2 பேரும் ஒரே ஜாக்கெட்ல போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. ஆ வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன அன்பு இன்னும் வர காணான்னு சொல்லிட்டு, ஐயோ என்னாச்சுன்னே தெரியலையே, ஒரு சத்தத்தையும் காணான்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவாள், ரூமாண்ட போயிட்டு இவங்க 2 பேர் ரூமாண்ட போயிட்டு, ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவா. ரூமாண்ட போயிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா நைட்டு. ஆனாலும் ஒரு ரெஸ்பான்ஸும் ரூம்லேருந்து வரவே வராது. கதவு தட்டி தட்டி பார்ப்பா, யாரும் வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. என்ன ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு பார்க்கும்போது டோர் ஓப்பன்லேயே இருக்கும். என்ன டோர் ஓப்பன்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் பார்ப்போன்னு போய் பார்த்தா 2 பேரும் ஒரே ஸ்வெட்டர்ல கட்டி பிடிச்சின்னு தூங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே வெண்ணிலாக்கு யோசிச்ச என்ன இப்படி இருக்காங்க, இப்போ 2 பேருமே குடிச்சிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடிட்டு போயிடுவா. அப்புறம் விடிஞ்சதும் காலையில எழுந்த உடனே 2 பேருக்கும் ஒரே ஷாக் ஆகிடும். கண்மணி ஐயோ என்ன நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடும். 2 பேருமே அன்புக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். அன்பு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே நம்ம இதை குடிச்சதுக்கப்புறம் தான் நைட்டு நமக்கு ஒரு மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக குளிச்சுட்டு ரெடியாகி கீழே வருவாங்க. கீழே வரும்போது பவியும் கார்த்திக்கும் வருவாங்க. கார்த்திக் ரொம்ப ஐயோ அம்மா அப்படி வருவான். இவன் கேட்பான், அன்பு கேட்பான், என்னாச்சு கார்த்தின்னு சொல்லிட்டு கேட்டோடனே பவி சொல்லுவான், நைட்டு நடந்ததெல்லாம் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு. உடனே 2 பேரும் சிரிப்பாங்க. சிரிச்சோடனே என்னோட பொழப்பு உங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே கைடு சொல்லுவார், இங்கே சைக்கிளிங் போகலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது கண்மணி வந்து ஓ சைக்கிளிங் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. கார்த்திக் இந்த நிலமையில என்னாலலாம் ஓட்ட முடியாது சொல்லிட்டு சொல்லுவா. சரி வாங்க சும்மா போகலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பவி வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. 2 பேர் போயிடுவாங்க. அப்போவே கண்மணி சொல்லுவா, நம்ம வெண்ணிலாவையும் கூப்பிடலாங்க, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அன்பு வந்து அவாய்ட் பண்ணி விட்டுருவான். இல்லை அங்கே ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து அவள் தான் போயிட்டு பார்க்கணும், கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அவள் அதனால் முன்னாடியே போகணுன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளித்து கூப்பிட்டுட்டு போயிடுவா. இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா வெண்ணிலா வந்து பாப்பா என்ன யாரையுமே காணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கெல்லாம் இப்போ தான் போனாங்கன்னு சொல்லிட்டு, ஓ என்னை பிளான் பண்ணி விட்டுட்டு போயிட்டீங்களா, இருங்க நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நைட்டு நான் பிளான் பண்ணேன், பயங்கரமாக சொதைப்பிடிச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே பாட்டி சொல்லுவாங்க, நீ அன்பு கூட சேரணும்னா ஒரு உதவி இல்லை, எவ்வளோ வேணாலும் நான் பண்ணுறேன், என்ன பண்ணணும் சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவள் வந்து சீக்கிரட்டாக ஒரு பிளான் சொல்லுவாள். பாட்டியும் சரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இங்கே எல்லாரும் வந்து சைக்கிளிங்க்கு வந்து எல்லாரும் போவாங்க. அப்போ வந்து கண்மணியும் பவியும் மட்டும் சைக்கிளிங் பண்ணுவாங்க. கார்த்திக்கும் அன்பும் சைக்கிளிங் பண்ணவே மாட்டாங்க. கண்மணி கேட்பா, எங்க வாங்க அவருக்கு தான் உடம்பு முடியல, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீங்கள் வரலாம்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்பு சொல்லுவா, கண்மணி எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது கண்மணின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ கண்மணி சைக்கிள் ஓட்ட தெரியாதா, பைக் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, சைக்கிள் ஓட்ட தெரியாதா உங்களுக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஓட்டுவேன், இது ஓட்ட தெரியாது. அது ஓட்டுறவங்களுக்கு இது ஈஸிங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அன்பு வந்து இல்லை எனக்கு இது ஓட்ட தெரியாது வேண்டாம்னு சொல்லுவா. உடனே கார்த்திக் சொல்லுவான், சரி அவனுக்கு தான் ட்ரை பண்ண தெரியாது, நீங்கள் அவன் வரணும்னு ஆசைப்படுறீங்களா, நீங்களே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அன்பு வந்து ஐயோ டபுள்ஸா வேண்டாம் வேண்டாம். உடனே கண்மணி சொல்லுவா, நான் டபுள்ஸு ட்ரிபிள்ஸு எல்லாமே சூப்பராக இது பண்ணுவேன், எனக்கு சைக்கிள் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சைக்கிளில் தானே சுற்றிட்டு இருந்தேன், எனக்கு ஃபுல்லாக வரும், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. சரி நான் அன்பும் 2 பேரும் சைக்கிளிங் வந்து ரொம்ப ஜாலியாக ரொமான்டிக்காக போயிட்டே இருக்கும்போது வெண்ணிலா வந்துருவா. வெண்ணிலா பார்த்தோன்னே வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக காண்டாயிடும். உடனே வெண்ணிலா வந்து பார்த்துட்டே இருப்பா, பார்த்துட்டு முறைச்சிட்டே இருப்பா. திடீர்னு ஃபோன் வரும் அன்புக்கு. யாருன்னு பார்த்தா பாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வரும். பாட்டி வந்து நீ என்ன பண்ணுற, கிளம்பலையா, உன்னை நீ எதுக்காக அங்கே போனன்னு சொல்லிட்டு அவங்க கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ அங்கே ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுக்கணும், இந்த நேரத்தில் நீ அங்கே இல்லை, அங்கே இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சீன் போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அன்பு வந்து பாட்டி நான் உடனே கிளம்புறேன் பாட்டி சொல்லிட்டு சொல்லுவா. உடனே கண்மணி இப்போ எப்படி இங்கேருந்து நீங்கள் போவீங்க சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து வெண்ணிலா அங்கே வருவா. அதுக்கு தானே நான் இருக்கேன், நான் கூட்டிட்டு போகிறேன், நான் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே அன்பு ஓ இதெல்லாம் உன் வேலை தானான்னு சொல்லிட்டு முறைப்பான். உடனே கண்மணி எங்க போங்க, அவள் தான் வந்திருக்கால கூப்பிட்றால, நீங்கள் போங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆகுது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்கும் போங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்புவோம். இதுக்கு எப்போ தான் புரியும் தெரியல. உடனே அவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. கிளம்புன உடனே வெண்ணிலா வந்து ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து கூட்டின்னு வந்திருப்பா. அன்புக்கு ஒரே ஷாக் ஆகும், இங்கே எதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. உடனே வெண்ணிலா சொல்லுவா, அன்பு இங்கே யாருமே வரமாட்டாங்க, இங்கே நம்ம எவ்வளோ நேரம் வேணா இருக்கலாம், எவ்வளோ வேணா பேசலாம், இங்கே நம்ம என்ன பேசினாலும் யாருக்கும் கேட்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதெல்லாம் கேட்டவுடனே அன்புக்கு ஒரே ஷாக்காகவும் கோவமாகவும் வரும். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.